வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ரீமல் புயல் தீவிர புயலாக இன்று வலுப்பெறும் என வானிலை மையம் எச்சரிக்கை. வங்கதேசத்துக்கும் மேற்கு வங்கத்துக்கும் இடையே இன்று நள்ளிரவு புயல் கரையை கடக்கும் எனவும் தகவல். ரீமல் புயல் காரணமாக கொல்கத்தா விமான நிலையத்தில் விமான சேவைகள் முற்றிலும் ரத்து. இன்று நண்பகல் முதல் நாளை காலை வரை சரக்கு விமானங்களும் இயக்கப்படாது என அறிவிப்பு. கடலூர், நாகை, தூத்துக்குடி உள்ளிட்ட தமிழகத்தின் 7 துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். வங்கக்கடலில் புயல் சின்னம் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என புதுச்சேரி, காரைக்கால் துறைமுகங்களிலும் எச்சரிக்கை. முதன்முறையாக கேன்ஸ் திருவிழாவில் 2வது சிறந்த படத்திற்கான கிராண்ட் பிரீ விருதை கைப்பற்றியது இந்திய படம். கேரள நர்சுகள் இருவரை மையமாக வைத்து பாயல் கபாடியா இயக்கிய ஆல் வி இமேஜின் இஸ் லைட் படத்திற்கு விருது. கேன்ஸ் திரைப்பட விழாவில் ஷான் பேக்கர் இயக்கிய அனோரா சிறந்த திரைப்படமாக அறிவிப்பு. சிறந்த திரைப்படத்திற்கான பாம் டியோர் விருதை தட்டிச் சென்றது. நாங்குநேரி அருகே பேருந்தில் பயணச்சீட்டு வாங்குவது தொடர்பாக வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நடத்துனர், காவலர் இடையே சமரசம். நம்ம 2 பேருமே பொதுத்துறை வேலை செய்யறது. நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட், நான் டிரான்ஸ்போர்ட். மாவட்ட எஸ்பி அலுவலக மொட்டை மாடியில் இருவரும் கட்டிப்பிடித்து டீ குடித்து இனி நண்பர்களாக இருப்பதாக உறுதியளித்துக் கொண்டனர். நம்ம 2 பேருமே 2 துறையும் நண்பர்களா பணியாற்றும். விதிமுறைகளை மீறியதாக கூறி அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கு விதிக்கப்பட்ட அபராத நடவடிக்கை வாபஸ் பெறப்படும் என போலீசார் தகவல். சீட் பெல்ட் அணியவில்லை, பேருந்தை உரிய இடத்தில் நிறுத்தவில்லை என்பது போன்ற புகார்கள் மீதான நடவடிக்கை இருக்காது என விளக்கம். ஆரணி அருகே மலை கிராமம் ஒன்றில் திடீரென தரையிறங்கிய 2 ஹெலிகாப்டர்கள் பயிற்சியில் ஈடுபட்டதாக இந்திய விமானப்படை அதிகாரிகள் தகவல். சென்னை ஆவடியில் ஆய்வு செய்வதற்காக கோட்டாட்சியர் ஏறியதும் உடைந்து தொங்கிய தனியார் பள்ளி பேருந்தின் படிக்கட்டு. போதுமான பாதுகாப்பு அம்சங்கள் இல்லாத 15க்கும் மேற்பட்ட பேருந்துகளை சரி செய்துவிட்டு மறு ஆய்வுக்கு வரும்படி உத்தரவு. ஏற்காட்டில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சி மேலும் 4 நாட்களுக்கு நீட்டிப்பு. சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் 30ஆம் தேதி வரை நீட்டித்து மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. ஏற்காடு மலைப்பாதையில் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு நின்ற வாகனங்கள். மலர் கண்காட்சியை காண ஏராளமானோர் குவிந்ததால் நெரிசல் ஏற்பட்டதாக தகவல். 58 தொகுதிகளில் நடைபெற்ற 6ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலில் 61.2% வாக்குகள் பதிவு. ஒடிஷாவில் அதிகபட்சமாக 79.47% வாக்கு பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல். டெல்லியில் உள்ள 7 தொகுதிகளிலும் 55% வாக்கு பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல். கடந்த மக்களவைத் தேர்தலை விட 5% வாக்குகள் குறைவு. திருப்பதி அருகே செம்மர கடத்தலில் ஈடுபட்டதாக திருவண்ணாமலையைச் சேர்ந்த நபர் உள்பட 4 பேர் கைது. 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்தது ஆந்திர போலீஸ். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஆளில்லாத வீட்டிற்குள் புகுந்த சிறுத்தை பிடிபட்டது. பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மயக்க ஊசி செலுத்தி பிடித்த வனத்துறையினர். ராஜஸ்தான் மாநிலம் பலோடியில் 122 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் நிலவியதால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. உத்தரப்பிரதேசம், குஜராத், பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களில் வெப்பக்காற்று வீசியதால் கடும் அவதிக்குள்ளான மக்கள். 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரில் விளையாட இந்திய அணியின் முதல் குழு அமெரிக்கா பயணம். ரோஹித் சர்மா, விராட் கோலி உள்ளிட்ட வீரர்கள் மும்பையிலிருந்து நியூயார்க் புறப்பட்டுச் சென்றனர். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் 17வது சீசனில் சாம்பியன் பட்டத்தை வெல்லப்போவது யார்? இறுதிப் போட்டியில் இன்று கொல்கத்தா மற்றும் ஹைதராபாத் அணிகள் மோதல்.
IPL இறுதிப் போட்டிக்கான போட்டோ ஷூட்டை மெரினா கடற்கரையில் நடத்திய கொல்கத்தா மற்றும் ஹைதராபாத் அணிகள். கோப்பையுடன் போஸ் கொடுத்த ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் பேட் கமின்ஸ்.